ஹலோ கைஸ், ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். மேக்கப்பும் நல்ல ட்ரெஸ்ஸிங் மட்டும் க்ரூமிங்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நான் என்னதான் நல்ல மேக்கப் பண்ணாலும் நல்ல ட்ரெஸ்அப் பண்ணாலும் நான் க்ரூம்டாகவே ஃபீல் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யாராக இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஹெட் டு டோ வரைக்கும் ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் ஹேர் லாங்காக இருக்கலாம், திக்காக இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் ஹேராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஹேரை நீங்கள் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்களாங்கிறது ஃபர்ஸ்ட் திங். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய லாங் ஹேராக இருக்கும். நிறைய வந்து பிரைட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கர டால்டப்பாக இருப்பாங்க ஹேரை பொறுத்த வரைக்குமே. ஆனால் கிளென்லினஸ்ங்கிறதுல ஜீரோவாக தான் இருப்பாங்க. அதை தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. செகண்ட் ஒன், ஸ்பெக்டக்கல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கான்ஷியஸாக த்ரைஸ் இன் அ டே க்ளீன் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ தான் நீட்டாக மெயின்டைன் பண்ணாலுமே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பட்டு பட்டு நம்மளோட இந்த கிளாஸ் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் பயங்கர ஒரு மாதிரி மெஸ்ஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் யார் முன்னாடியாச்சும் ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த ஸ்பெக்டக்கல்ஸில் இருக்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லேயே உங்களோட இமேஜ் டோட்டலாக போயிடும். தேர்ட் ஒன், நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது மட்டும்தான் கிளீன்லினஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. கான்ஷியஸாக உங்களோட ஐஸ், நோஸ், மவுத் அண்ட் இயரை க்ளீன் பண்ணணும். நிறைய டைப் ஆஃப் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரம் இந்த ஏரியா மட்டும்தான் க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஃபேஸ் வாஷ் கிடையவே கிடையாது. நம்மளோட ஐஸ், நோஸ், மவுத் அண்ட் இயர் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் சரி, குளிக்கும் போதும் சரி, இயர்ஸ் அண்ட் ஐஸ், நோஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் ட்வைஸ் இன் அ டே மறக்காமல் ப்ரஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஷேவ் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் அ மித். நான் எப்படி இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் ஃபேஸை ஷேவ் பண்ணிடுவேன். பாய்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி வைங்க. கண்டிப்பாக கேர்ள்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ஏரியாலெலாம் லைட்டாக ஹேர் வந்து க்ரோத் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் அ வீக் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் ஹேரை ஷேவ் பண்ண பழகிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஃபேஸ் பயங்கர கிளென்லினஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் நல்ல ஒரு ஃபுட் எடுத்திருக்கீங்க, பயங்கர என்ஜாய் பண்ணி அந்த ஃபுட் சாப்பிட்ருக்கீங்க, தட் இஸ் ஆல் ஓகே. பட் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களோட மவுத் ஆர்டருங்கிறது ஆப்போசிட் பர்சனை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு மின்ட் ஃப்ரெஷ்னர், மவுத் ஃப்ரெஷ்னர் எதையாச்சும் ஒன்று கையில் எப்போவுமே கேரி பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் நெயில்ஸை க்ரோ பண்ணுற ஆளாக இருக்கலாம், இல்லை சாப் ஆஃப் பண்ணி ப்ராப்பராக நான் சுத்தமாக நெயில்ஸே இல்லாத மாதிரி நான் வச்சுக்குவேன்ப்பா அப்படிங்கிற ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் க்ளீனாக மெயின்டைன் பண்ண பழகுங்க. நெயில்ஸை க்ரோ பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாவே அதை ப்ராப்பராக அதை ட்ரிம் பண்ணி அதுக்கு என்ன நெயில் கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். மோரோவர் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது உங்களோட நெயில்ஸ்க்கு உள்ளே எல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ண பழகுங்க. இல்லை எனக்கு நெயில்ஸ் க்ரோ பண்ணலாம் பிடிக்காது அப்படிங்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நெயில்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல நீங்கள் நெயில்ஸை சாப் பண்ணி ஃபுல்லாக நம்ம சாப் பண்ணோடனே ஒரு 2-3 டேஸில் குட்டி குட்டியாக நெயில்ஸ் வளர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதோ வாஷ் பண்ணுறீங்க, கட் பண்ணுறீங்க, ஃப்ரூட்ஸ் ஏதோ கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கலர்ஸ் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் பீட்ரூட் எல்லாம் கட் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, நம்மளோட நெயில்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஸ்கின் ஏரியாலாம் பிளாக் கலரில் மாறிடும். அதெல்லாம் அப்படி இருக்க விடாமல் ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்வெட் ஆகும், நான் கொஞ்சம் வெயிலில் போனாலும் கொஞ்சம் வேலை செஞ்சாலுமே எனக்கு ஸ்வெட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு ரோல் ஆன் ஒரு பர்ஃப்யூமாக கேரி பண்ணுறது இட்ஸ் மச் பெட்டர். நான் இதை அனுபவிச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு ஸ்வெட்டே ஆகாது. நான் என்ன தான் வேலை செஞ்சாலும் எனக்கு ஸ்வெட் ஆகாது. அது வரமா சாபமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் பயங்கர ஸ்வெட்டாக சொன்னேன், அவங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, எல்லாத்தையும் தாண்டி கேர்ள்ஸுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு குட்டி டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கலாமே. நீங்கள் துப்பட்டா கேரி பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த நார்மல் துப்பட்டாஸ்லாம் அந்த லாஸ்ட் எண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நூல் குட்டி குட்டியாக தொங்கிட்டு இருக்கும். அதை ப்ராப்பராக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதை அப்படியே போட்டு நான் நிறைய பஸ்ல எல்லாம் போகும்போது பார்த்துருக்கேன். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அப்படியே பஸ்ஸில் போகும்போது அவங்க துப்பட்டா போட்டிருப்பாங்க, ப்ராப்பராக அது ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து பின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களோட அந்த எட்ஜஸ் ஏரியாவில் அந்த குட்டி குட்டியாக அந்த நூல் தொங்கிட்டு இருக்கும். அது ப்ராப்பராக சாப் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்க கொஞ்சம் எலிகண்ட்டாக பயங்கர நீட் லுக்காக இருக்கும். அந்த ஒரு குட்டி நூல் எவ்வளோ பெரிய மெஸ்ஸப்பை க்ரியேட் பண்ணது இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் ப்ராப்பராக அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் அதிலேருந்து எஸ்கேப் ஆக்குறதுக்கு நான் காட்டன் வேர் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் மோஸ்ட்லி ஜார்ஜெட் டைப் ஆஃப் கிளாத் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அயர்ன் பண்ணுற வேலையே இருக்காது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் காலில் இருக்கிற நெயில்ஸை க்ரோ பண்ணுறது, சாப் ஆஃப் பண்ணுறது இட்ஸ் அப் டு யூ, யூஆர் விஷ். பட் எப்படி இருந்தாலும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா
நீங்கள் ஹேண்டை எவ்வளோக்கு எவ்வளோவா சானிடைஸ் பண்ணி வாஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காலையும் வாஷ் பண்ண பழகும். என்ன மாதிரி ஷூ யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ ஷுட் வாஷ் யுவர் லெக்ஸ் ப்ராப்பர்லி, ரொம்ப ப்ராப்பராக க்ளீனாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் அதை மசாஜாச்சும் பண்ண பழகுங்க. நீங்கள் அதாவது இந்த வின்டர் சீசன்லலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கின் பீல் ஆகிற இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ லெக்ஸையும் ப்ராப்பராக கேர் பண்ணிக்கிறது இட்ஸ் மஸ்ட். நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நான் என்னோட ஆப்போசிட் பர்சன் கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது. இந்த எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாத்துலேயும் நீ வரவே மாட்டியா நாஃபியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தட் இஸ் வெரி ராங். டெய்லி குளிக்கணுங்கிற ஹாபிட்டே எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. பிகாஸ் எனக்கு சுத்தமாக ஸ்வெட் ஆகாது, எனக்கு ஸ்வெட்டிங் ஸ்மெல்லுங்கிறது ஒன்று இருக்காங்கிறதே எனக்கு தெரியாமல் இருந்த பர்சன் நான். பட் கான்ஷியஸாக நான் டெய்லி குளிக்கணும் அப்படிங்கிறத லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்தாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது சரி, நான் வெளியே போகிறேன் அப்படின்னா நான் குளிச்சுட்டு நீட்டாக ரெடி ஆகிட்டு கிளம்புவேன். தவிர நான் வீட்லேயே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு குளிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் நான் வந்து இல்லை, இன்னுமே நம்ம கொஞ்சம் க்ரூம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சனால தான் நான் டெய்லி குளிக்கணுங்கிற ஒரு ஹேபிட்கே வந்திருக்கேன். இது ஓகே, இது வந்து என்னோட மைனஸாக இருந்துச்சு, நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். உங்களோட ஆப்போசிட் பர்சன் யாராச்சும் உங்களோட ஃபேமிலி சர்க்கிளையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள வந்துட்டு இன்னுமே நீங்கள் க்ரூம் ஆகுங்க, அழகாக இருப்பீங்க, சமகெத்தாக இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் இது எல்லாத்தையும் வச்சு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறது தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பாய்ஸுக்கும் இதே மாதிரி டிப்ஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.